பாவம் பண்ணவங்களுக்கு தான் பொண்ணு பிறக்குமாமாங்க. கேட்டாலே கடுப்பாகுது இல்ல. எங்க அம்மா அப்பாக்கு நாங்க 2 பொண்ணுங்க. சோ நான் பிறக்கும் போது எல்லாரும் என்ன கொண்டாடிட்டு என் தங்கச்சி பிறந்தப்போ 2வதும் பொண்ணா வீட்டுக்கு ஒரு வாரிசு இல்லாம போச்சேன்னு பாவப்பட்டு பேசியிருக்காங்க. அதோட நிக்கலைங்க, இப்ப எனக்கும் பொண்ணு பிறந்திருக்கா. சோ இப்ப வரைக்கும் 2 பொண்ணா வாரிசு இல்லையான்னு பேசினவங்க பேரன் இல்லையா பேத்தி தானான்னு ஸ்பெசிபிக்கா பசங்களை பெத்தவங்களும் பேர குழந்தை இருக்கவங்களும் கொஞ்சம் இன்டைரக்டா இலக்காரமா தான் பேசுறாங்க. 2 பொண்ணுங்க மட்டும் இருக்க வீட்டுல கண்டிப்பா இது ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். இதோட உச்சக்கட்டம் தான் நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்னதை எங்க அப்பா கிட்டயே இன்டைரக்டா சொல்லிருக்காங்க. ஏன் உங்க பசங்களுக்கு பாவம் பண்ண வீட்ல இருந்து பொண்ணை கட்டி வைக்கிறீங்க, புண்ணியம் பண்ண வீட்ல இருந்து ஒரு பையனையே பார்த்து கட்டி வைக்கலாம்னு கேட்க தோணுது இல்ல. இன்னும் ஒரு சில வீட்ல அக்கா தம்பி இல்ல அண்ணன் தங்கச்சி இருந்தா எல்லாத்துலயும் அந்த பையனுக்கு பேரண்ட்ஸே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதையும் பார்த்திருக்கேன். நம்ம பாட்டி தாத்தாவையே அவங்களோட பசங்க பாத்துக்கிறதுக்கு ஈக்குவலா இல்ல அதை விட ஒரு படி மேலேயே பொண்ணுங்களும் அவங்களோட மாப்பிள்ளைங்களும் பாத்துக்கிறாங்க. எல்லா ஃபீல்ட்லயும் பொண்ணுங்க சாதிக்கிறாங்க. இப்ப எல்லாத்துலயும் ஈக்குவல் ரைட்ஸும் இருக்கு. பட் இன்னும் ஏன் ஒரு பொண்ணு வீட்டுக்கு வாரிசுன்னு இந்த சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குதுன்னு தெரியலங்க. இப்போ நிறைய பேர் பிரெக்னெண்டா இருக்கும் போதே பொண்ணு பிறக்கணும்னு ஆசைப்படுறாங்க. மேபி நம்ம குழந்தைங்க எல்லாம் வளர்ந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது இந்த அக்செப்டன்ஸ் ஓரளவுக்கு வந்துரும்னு நினைக்கிறேன். பையனோ பொண்ணுங்க மத்தவங்களை கஷ்டப்படுத்தாம ஏமாத்தாம வாழ்ந்தாலே போதும். இதை பத்தி உங்க தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இது அபியுடன் கதை போமா எபிசோட் 2. இன்னும் பேசலாம்.